ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தனுவின் வாடிக்கையாளர் யாவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, உலக வரலாற்றை படிப்பதை விட உலகில் வரலாறு படைத்தவர்களின் ஒருவரான நம் பேரறிஞர் சாக்ரட்டிஸ் அவர்கள் ஒரு மாணவனிடம் உரையாடியதை பற்றி பார்ப்போமா? ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும்? சாக்ரட்டிஸிடம் ஒரு சிறு மாணவன் வந்து, ஐயா, ஒரு மாணவன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு சாக்ரட்டிஸ் சிறிது நேரம் யோசித்துவிட்டு அதற்கு பதிலளிக்கிறார். என்னவென்றால், ஒரு மாணவன் என்றால் கொக்கு போல இருக்க வேண்டும், கோழி போல இருக்க வேண்டும், உப்பு போல இருக்க வேண்டும், உன்னை போல இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஐயா, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. கொக்கு போல இருக்க வேண்டும், கோழி போல இருக்க வேண்டும், உப்பு போல இருக்க வேண்டும், உன்னை போல இருக்க வேண்டுமா? இதற்கெல்லாம் எனக்கு ஒரு சில விளக்கங்கள் அளிக்க முடியுமா என்று அம்மாணவன் கேட்கிறான். அதற்கு நம் சாக்ரட்டிஸ், நான் முதலில் கொக்கு போல இருக்க வேண்டும் என்றேனே, அது வேறொன்றுமில்லை. கொக்கு ஆற்றங்கரை ஓரமாக நின்று ஒற்றை காலில் நின்று கொண்டு அதன் இரை வரும் வரை, அதாவது அந்த மீன் வரும் வரை காத்திருந்து அதனுடைய இரையை கொத்தி தின்னும். அதுபோலதான் ஒரு மாணவன் ஒரு காரியத்திற்காக நாம் காத்திருந்து அந்த செயலை செய்ய வேண்டும். அதேபோல், சரிங்க ஐயா, நம் கொக்கு போல இருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள், அதற்கு விளக்கம் அளித்தீர்கள். கோழி போல இருக்க வேண்டும் என்றீர்களே, அதற்கு என்ன அர்த்தம் என்று அந்த மாணவன் கேட்கிறான். அதற்கு சாக்ரட்டிஸ் சொல்கிறார், கோழி என்ன செய்யும் என்று கேட்கும் பொழுது அம்மாணவன் அதாவது சாக்ரட்டிஸ் கூறுகிறார், கோழி குப்பையை கிளறும், ஆனால் குப்பையிலுள்ள நன்மைகளை மட்டும், அதனுடைய இரையை மட்டும் எடுத்துக்கொண்டு அதற்கு தேவையில்லாத தீமையை எல்லாம் விட்டுவிடும். அதுபோலதான் ஒரு மாணவன் ஒரு செயல், அதாவது ஒரு துறையில் இருக்கிறான் என்றால் அதில் உள்ள நன்மையை மட்டும் எடுத்துக்கொண்டு தீமைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும். அதற்காக தான் கோழி போல இருக்க வேண்டும் என்றேன் என்கிறார். அதேபோல் உப்பு போல இருக்க வேண்டும் என்றீர்களே, அதற்கு என்ன அர்த்தம் ஐயா என்று அவன் கேட்க, சாக்ரட்டிஸ் சொல்கிறார், வேறொன்றும் இல்லை. ஒரு உணவில் நம் உப்பை போட்டு கலக்கிவிட்டு அதை பார்த்தோம் என்றால் அதில் உப்பு இருக்காது. ஆனால் அதை நாம் சுவை பார்த்தோம் என்றால் அதில் உப்பு இருக்கிறது என்ற தனித்தன்மையோடு அந்த உப்பு தெரியும். அதுபோலதான் ஒரு மாணவன் ஒரு துறையில் இறங்குகிறான் என்றால் அதில் நிலைத்து தனித்தன்மையாக அவன் தெரிய வேண்டும். அவன் மறைவுக்கு பின்னும் அவன் அதில் இருந்தான் என்ற பெயரை நிலைநாட்ட வேண்டும். அதற்காக தான் நான் உப்பு போல இருக்க வேண்டும் என்றேன் என்கிறார் சாக்ரட்டிஸ். சரிங்க ஐயா, இது எல்லாமே சரிதான். ஆனால் என்னை போல இருக்க வேண்டும் என்றீர்களே, அதற்கு என்ன அர்த்தம்? உன்னை போல இருக்க வேண்டும் என்றேனே, அது வேறொன்றும் இல்லை. ஒரு மாணவன் தனக்குள் எழும்பும் கேள்விகளை ஒருவரிடம் கேட்டு சரியான விடையை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் நான் உன்னை போல இருக்க வேண்டும் என்றேன் என்று சொல்லி அந்த மாணவன் நன்றி என்று வணங்கி செல்வதற்குள்ளாக சாக்ரட்டிஸ் சொல்கிறார், அந்த மாணவன் மனதில் பதியும்படி ஒரு சிறு பதிவை அவனிடம் கூறுகிறார். என்னவென்று பார்ப்போமா? சாக்ரட்டிஸிடம் ஒருவர் வந்து நின்று, ஐயா, உங்களிடம் ஒரு செய்தி கூற வேண்டும் ஐயா, அதை கொண்டு வந்திருக்கிறேன், கூறலாமா அப்படி என்று கேட்கும் பொழுது சாக்ரட்டிஸ் சொல்கிறார், முதலில் நீ கொண்டு வந்த செய்தியை 3 சல்லடைகளை கொண்டு செலுத்தாயா என்று கேட்கிறார். அதற்கு வந்தவரோ சொல்வதறியாமல் செய்வது புரியாமல் நிற்கிறார். சாக்ரட்டிஸ் புரியவில்லையோ என்று கேட்கும் பொழுது அவர், வேறொன்றுமில்லை, நான் முதலில் என்ன சொன்னேன், 3 சல்லடைகள் என்று சொன்னது முதல் சல்லடை என்னவென்றால் உண்மை. நீ கொண்டு வந்த செய்தியில் உண்மை இருக்கிறதா என்று அவர் கேட்கிறார். இது எனக்கு தெரியாது, இது என் நண்பன் எனக்கு சொன்னது, அதை வந்து உங்களிடம் கூற வந்துள்ளேன் ஐயா அப்படின்னு. சரி, அடுத்த சல்லடை, இதனால் எனக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ உனக்கோ என்ன நன்மை அப்படி என்று கேட்கிறார். அதுக்கு, ஐயா, இதனால் நன்மை வராது, உங்களுக்கு தான் தீமை. சரி, 3வது சல்லடையாக, இதனால் என்ன பயன், எனக்கோ இல்லை உங்களுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ இதனால் என்ன பயன் அப்படி என்று கேட்கும்பொழுது, ஐயா, அதுவும் எனக்கு தெரியாது, இதனால் என்ன பயன் என்று. அப்போது, நீங்கள் கொண்டு வந்த செய்தியை என்னிடமும் சொல்லாதீர்கள், யாரிடமும் சொல்லாதீர்கள், நீங்களும் அதை மறந்துவிடுங்கள். ஏன் ஐயா அப்படி என்று வந்தவரோ கேட்க,
சாக்ரட்டிஸ் சொல்கிறார், முதலில் நாம் ஒரு செய்தியை ஒருவரிடம் கூறப்போகிறோம் என்றால் அதில் இந்த 3 சல்லடைகளாலும் ஜலித்துவிட்டு கூற வேண்டும். இல்லை என்றால், நாம் முதல் சல்லடையில் ஜலிக்கவில்லை என்றால் என்ன தெரியுமா? நாம் உண்மை இருக்கிறதா இல்லையா என்று நாம் தெரியவில்லை என்றால் ஒருவரை புறம் சொல்லும் வகையில் ஆகிவிடும். இல்லை, நன்மை இல்லை என்றால் எதற்கு அந்த ஒரு செய்தியை நாம் சொல்ல வேண்டும்? அதனால் வேறு எந்த பயனுமோ இல்லை. அதனால் நாம் எப்போதும் இந்த 3 சல்லடைகளை ஜலித்தே சொல்ல வேண்டும் என்று சாக்ரட்டிஸ் சொல்கிறார். அதேபோல் இந்த 3 சல்லடைகளை கொண்டு நாம் ஜலித்து ஒரு செய்தியை சொல்வோம், வாழ்க்கையை வெல்வோம். நன்றி, வணக்கம்.